மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒலிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம். நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் கொண்ட வினாக்கள். ஆகஸ்ட் 2023 2ஆம் தாள் வினா. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். பிரடி கமெண்ட்ஸ். சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர் ஆற்றிய உரை வருமாறு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையில் இந்த பொது விவாதத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பல்வேறு பொருள்கள் குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவதாக, கல்வி ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் புதிய வகுப்புகள் கட்டுவதற்கு சுமார் 7000 கோடி திட்டம் வகுத்திருப்பதற்கு நான் அரசை பாராட்டுகிறேன். அதில் முதற்கட்டமாக இந்த ஆண்டே 1000 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் இத்திட்டம் பெரும் பங்கு வகிக்கும் என்பதில் யாருக்கும் ஐயம் இருக்க முடியாது. அடுத்ததாக, நமது வரலாற்று சிறப்பு குறித்து முக்கியமான ஒரு கருத்தை இம்மாமன்றத்தில் பதிவிட வாய்ப்பு அளிக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் பழமையை உலகத்திற்கு எடுத்து காட்டிடும் வண்ணம் பல அகழ்வு பணிகள் கடந்த சில வருடங்களாக நடந்து வருகின்றன. இதில் கண்டெடுக்கப்பட்ட பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழர்களின் வாழ்வு தொடர்புடைய பொருட்களை வேறு மாநிலத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சி நடப்பதாக நான் அறிகின்றேன். எனவே அவற்றை நமது மாநிலத்திலேயே மக்களின் பார்வைக்கு வைப்பதோடு தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மூன்றாவதாக, நிர்வாகத்திறன் குறித்து இந்த அரசை பாராட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் வாரந்தோறும் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்னையில் அமைச்சர்களை சந்திக்க அதிகாலையில் சென்றாலும் அலுவல் நிமித்தமாக அமைச்சர்கள் மாவட்டங்களில் ஆய்வுக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேனீக்கள் போல அயராது உழைக்கும் அரசு நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுக்களை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்ததாக, வேளாண்மைத்துறை குறித்து ஒன்றிரண்டு கருத்துக்களை எடுத்துக்கூற விரும்புகின்றேன். இந்த ஆண்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக விவசாயத்திற்கு என்று தனியாக நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இதில் மற்றொன்றையும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏதோ கடமைக்கென்று இதை செய்யாமல் நமது மாநிலத்தில் விவசாயம் அதிகமாக இன்று நடைபெறும் டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் கருத்துக்களை நேரடியாக கேட்டு அதன் அடிப்படையில் இந்த அறிக்கையினை அரசு தாக்கல் செய்துள்ளது என்பதை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டுவர ஆசைப்படுகிறேன். வருவாய்த்துறை குறித்து முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். தற்போது கிராமங்களில் 3000த்திற்கும் அதிகமான பெண் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு மின் இணைப்பு, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளுடன் அலுவலக கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென்று மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான நிதி செலவு அதிகம் இல்லை என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்ததாக, பள்ளி கல்வித்துறை குறித்து ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். ஆசிரியர் தேர்வு ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு பணிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக ஆசிரியர் பணி வழங்குவதற்கு அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை நம் மாநிலத்தில் அதிகப்படியாக சுங்க சாவடிகள் உள்ளன. குறைந்த தூர இடைவெளியில் அவை அமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுப்பகுதி கிராம மக்களின் நலன் கருதி சில சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.